ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை அனுதினமும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு வார்த்தையை கேட்கும்படியாய் நீங்கள் தூண்டுகோளாய் இதை செய்யுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி கொடுங்கள். அவர்கள் காணட்டும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கட்டும். கேட்கும் போதே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். திருப்பாடலின் புத்தகம், சங்கீத புத்தகம் 147 அதிகாரம் 3வது திருவசனம். காயங்களை கட்டுகிறவர், காயங்களை கட்டி உடைந்த உள்ளவரை குணமாக்கி அவர்கள் காயங்களை கட்டுகிறார். உடைந்து போய் நொறுங்கி போய் நெருக்கப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். உடைஞ்சு போயிருக்கீங்களோ? யாரோ ஒருத்தர் சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் என் இறுதியம் சுக்குநூறாக உடைஞ்சிட்டு போனத. என்னை தேற்ற ஒருவரும் இல்லை, என்னை ஆறுதல் படுத்த ஒருவர் இல்லை. ஒரு நாளிலே நான் நல்ல வசதியாக இருந்தேன். அன்னைக்கெல்லாம் எத்தனையோ நண்பர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு ஒருவர் இல்லை என்று சொல்லி கதறுகின்ற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் இருக்கிறேன். மோசே இடத்திலே நான் இருக்கிறவராக இருக்கிறேன் எப்படி வெளிப்பட்டேனோ, சீசர்களை பார்த்து உலகத்தின் முடிவரும் வரை சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னேனே, அதே ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், இதோ நான் இருக்கிறேன் உன்னை குணமாக்க. உன் ஆத்துமாவிலே வியாகுலத்தோடு, ஆத்துமாவிலே பாரத்தோடு, காயத்தை ஆற்ற முடியாத நிலையிலே இருக்கின்றீர்களோ? யோபு சொல்கிறார், என் காயங்கள் கொடிதாக இருக்கிறது, என் புண்கள் குணமாகாதபடி என் காயங்கள் கொடிதாக இருக்கிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்காக, எனக்காக, நமக்காக சிலுவையிலே ஜீவன் கொடுத்தவர், தன் சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டவர், இந்த காயப்பட்ட கரத்தினால் அற்புதம் செய்வார். மனம் கலங்காதீர்கள், மனம் கலங்காதீர்கள். இன்றைக்கு அருள்நாதர் இயேசு உங்கள் அருகில் வந்து அன்போடு அரவணைத்து உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இருதயத்தின் யாரோ ஒருவர் என்னை காயப்படுத்திட்டாங்க நினச்சி அழுது கொண்டிருக்கின்றீர்களோ? பெற்ற பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள் என்னை இப்படி பேசிட்டாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டுட்டேன் பிரதர், என் இருதயெல்லாம் காயமாக இருக்கு, என்னால் ஜெபம் பண்ண கூட முடியலை, தேவ சமூகத்தில் காத்திருக்க கூட முடியலன்னு சொல்லி கண்ணீரோடு நிற்கீங்களோ? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், உனக்காகவே என் காயங்கள் தொட்டுப்பார். தோமாவிடத்தில் கரத்தை காட்டின அதே ஆண்டவர் காயப்பட்ட கரத்தினால் உங்கள் ஆத்தும காயங்களை, உன் சரீரத்திற்கு வியாதியின் காயங்களை, குணப்படுத்த முடியாத வியாதிகளையும் சுகமாக்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். உயிருள்ள இயேசு உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு விடுதலையை நீங்கள் காணப்போகிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் ஒரு விடுதலை காணப்போகிறீர்கள். எனக்கு அருமையான பச்சிலையும் மருந்து சுகம் தரமாக இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை சுகம் தரும். ஆம், எனக்கு அருமையான வார்த்தையிலே அவர் வல்லமை உள்ளவர், செயலிலே மகத்துவமான தேவன், அவரே காயம் கட்டுகிறவர். உங்கள் பாரத் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். ஆண்டவர் சமூகத்தில் வந்து நில்லுங்கள், பொருத்தனை செய்யுங்கள். ஆண்டவரே, அனுதினம் உம்முடைய பாதத்தில் பற்றி பிடித்திருப்பேன், சிக்கன்று பிடித்திருப்பேன், மரியாதை போல் உம்முடைய பாதத்தை பற்றியிருப்பேன். ஆண்டவரே, என் இறுதிய காயங்களை ஆற்றும் ஆண்டவரே, என் சரீரத்தின் பாரங்களை மாற்றும் ஆண்டவரே, என் குடும்பத்தின் கண்ணீரை மாற்றும் ஆண்டவரே, என் அவமானத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுங்கள். இன்றைக்கு அவர் அதை செய்ய போகிறார். உங்கள் இருதயத்துக்குள் இருக்கிற குழப்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் இன்றோடு ஒழிந்து போகும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய ஜனங்களுக்குள்ளாய் இருக்கிற காயங்கள் அப்பா, வெளியே தெரிய முடியாத காயங்கள், உள்மன காயங்களை ஆற்ற உம்முடைய ஆணி வாய்ந்த கரத்தை இருதயத்தில் வைப்பீராக, உம்முடைய பிள்ளைகளின் சிரசில் வைப்பீராக. இன்றைக்கு அந்த காயங்கள் எல்லாவற்றையும் நீருடைய காயத்தினால் எடுத்து போடுவீராக. நீர் ஆற்றி சுகமாக்கினதற்காக நன்றி. ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், ஆண்டவர் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.